அவர் மரணத்தை இங்கே நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ந்து விமர்சனம் பண்ணுவது, இந்த பிரேத பரிசோதனையை விட இந்த மரணத்தை பரிசோதனை பண்ணுறது ரொம்ப ஒரு கேவலமான விஷயம். பாக்கியராஜோட மரணம் இயற்கையானது. அவருக்கு வயசு இப்போ 73 வயசு. இன்றைக்கெலாம் 23 வயசுலேயே மாரடைப்பு வருது. அவரும் மாரடைப்பில் தான் இறந்துருக்கிறாரு. இருந்தாலும் நம்மளை விட்டு போனது ரொம்ப துயரமான சம்பவம். ஆனால் இங்கே அவர் மரணத்துக்கு காரணமாக பல யூகங்கள், நிறைய சேனல்கள், அது ரொம்ப மனசுக்கு காயமாக இருக்குது. இது ஊடகங்களா இல்லை யூகங்களா? ஒரு ஊடகத்தில் அவர் தான் பையன் பெருசாக ஜெயிக்கலை, அந்த துக்கத்தில் இறந்துட்டார்னு ஒரு பக்கம். இன்னொரு ஊடகம் அவரோட பொண்ணு வாழ்க்கை சரியாக அமையல, அந்த கவலையிலே இறந்துட்டார், அந்த மன உளைச்சல் தான் அவர் மரணத்துக்கு காரணம். அப்படி ஒருத்தர். இன்னொருத்தர் தான் குருநாதர் இறந்ததை தாங்கிக்க முடியல, அந்த துக்கத்திலே அந்த கவலையிலே இருந்திருக்காரு, அதனால தான் இறந்துட்டார்னு இன்னொரு ஊடகம். இதோட இன்னொரு மோசமான ஒரு யூகம், நம்ம இவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்து நம்ம இன்றைக்கி கஷ்டப்படுறோம், நம்ம மனைவி துணி தைச்சு நம்மளை காப்பாற்றுதே அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் காரணம்ட்டு இன்னொரு ஊடகம். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூகங்கள். நான் சொன்னால் பாக்கியராஜ் சார் சந்திக்காத போராட்டங்கள் இல்லை, பிரச்சனைகள் இல்லை. வறுமையின் அடித்தளத்திலிருந்து வளர்ந்து வரவர். பிறகு திரையுலகிலேயே யாரும் தொட முடியாத உச்சத்தை தொட்டவர். பல உச்ச நட்சத்திரங்களுக்கு மேலாக புகழ் உச்சில் ஏறியவர். பிறகு சில சர்க்கிள், அந்த சர்க்கிள்லேருந்து மீண்டும் எழுச்சி பெற்றவர், எழுந்து வந்தவர். அப்புறம் இங்கே சினிமாவில் பல பிரச்சனைகள், இது எல்லாம் அவருக்கு சாதாரணம். அவர் இந்த 73 வயசில் சந்திக்காத பிரச்சனைகளில், போராட்டங்களில் அதெல்லாம் கடந்து வந்துட்டார். அவரோட மரணத்தை தயவுசெய்து யூகத்தின் அடிப்படையில் நீங்கள் அசிங்கப்படுத்தாதீங்க. அவருக்கு நீங்கள் அஞ்சலி செலுத்தலோ இல்லையோ, ஒரு மரணத்தை அசிங்கப்படுத்தாதீர்கள். நன்றி, வணக்கம்.